ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். நம்ம முதல் தடவை யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4-2-9. இந்த 4-2-9 பாருங்கள், நம்ம இந்த எப்படி எடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம இந்த 8-6-4 எடுத்துட்டோம். பட் மேலே போனோம், அவன் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ரைட்டில் எடுத்துட்டான். இந்த 4-2-9 சொல்லி எடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி தான் நண்பா, இந்த 954 9-5-4 இங்கே எடுத்தான். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே பிடிச்சோம், பட் அவன் ரைட்டில் மேலே பிடிச்சிட்டான். சரி நண்பா, நம்ம நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிறது இந்த இடத்துல கிடைக்கிது நண்பா. இந்த 9-6-7 சிங்கிள் லைனு, வேறு லைனே கிடையாது நம்மளுக்கு, இதுதான் கிடைக்கிது. ஸோ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. இந்த 9-6-7க்கு நம்ம பாருங்கள் என்ன கொடுக்க போகிறோம்னா, இதுக்கு நம்மளுக்கு பவர்லேயும் வரலாம், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பட் பாருங்கள் இது எப்படி கொண்டு வரான்னு பாருங்கள். ஸோ நம்ம நேற்று பாருங்கள் நம்ம ஏபிசியில் 2-4-9 சொல்லிட்டு சி போர்ட்லேயே கொடுத்துட்டோம் ஏபிசியில். ஸோ யாராவது நான் சொல்லியிருந்தேன், நேற்று சொல்லியிருந்தேன் பாக்ஸில் யாராவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாக்ஸில் யாராவது போட்டிருந்தா ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி பிஎன்சியில் சி போர்டில் போர்டு மாறாமல் 9 கொடுத்துருக்கோம். சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் போர்டு மாறாமல். அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் 59 இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பட் 1-2 பாயிண்டில் போயிருக்கு. சரி நண்பா, இந்த 967 பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பாருங்கள், பாருங்கள் 1-9-2 நம்மளுக்கு இப்படி தான் கொண்டு வரான்னு தோணுது எனக்கு. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி 6-4-7 நண்பா. ஸோ சிங்கிள் லைனு, ஒரே ஒரு லைனு. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. 1-9-2-6-4-7. அதே மாதிரி ஆல் போர்டில் நண்பா, ஆல் போர்டில் 2-7, ஆல் போர்டில் 2-7. அதே மாதிரி பிசியில், பி போர்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு கிடைக்கிறது ஒரு 9-2. இதுக்கு பவரில் எடுத்துக்கலாம். 4-7 இதுக்கு பவரில் எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஏபிஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா நண்பா பாருங்கள், ஏபிஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா நண்பா 19. அதே மாதிரி 74-79. அதே மாதிரி 47-42. இருபத்தி நாலு 29 நண்பா. ஒரு 7 நம்பர் இருக்குது நண்பா ஏபிஎஸ்சிபிசியில் 7 நம்பருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வெற்றி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க நண்பா. ஓகே, ஏபிஎஸ்சி. ஸோ ஏபிசி பார்க்கலாம் நண்பா. ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1-9-2. ஸோ இதுக்கு பவரில் பார்த்தீங்கன்னா 6-7-9 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6-4-7 அடிக்கலாம். ஸோ 6-2-4 அடிக்கலாம். பாருங்கள் 1-7-4 அடிக்கலாம். 1-7-4. ஸோ இன்னொரு லைனு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6-9-7 நண்பா. ஒரு 6 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான், அது பவரில் வந்து எல்லாமே எடுத்துருக்கோம் நண்பா. ஒரு போர்டு மாறாமல் அந்த பவர்லேயே எடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ கெஸ்ஸில் வந்து எடுத்துங்க.
ஓகே நண்பா, ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். 99% வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கிடையாது நண்பா, ஒரு 99% எனக்கு தோணுது வின்னிங் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று நம்ம ஸோ ஆல் போர்டில் கோட்டை விட்டுட்டோம். ஸோ பிஎன்சியில் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். பட் இன்றைக்கி அந்த லாஸ் கவர் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே நண்பா, மறக்காமல் இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் இவ்வளோ தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. பெஸ்ட் ஆஃப் லக்.